காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாத்து கட்சின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? முன்னாடியே தெரியும்னா அப்போ என்ன பண்ணுறீங்க? ஏமாற அவங்களும் ஏமாத்துறாங்க. நல்லா இருக்குது ஜாலியாக ஏமாந்துட்டு இருந்தீங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருந்தீங்க. ஓ அப்பா ஐயோ, நல்ல கதை. இப்போ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு அதோட சேர்த்து காங்கிரஸை பற்றி பேசும்போது பாஜக எப்படா இவ்வளவு தடவை ஜெயிக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் தெரியுது பாஜக ஜெயிக்கல, காங்கிரஸ் பாஜக ஜெயிக்க விட்டுட்டு இருந்திருக்குது இத்தனை நாளா. இப்போ இதெல்லாம் இப்போ திடீர்னு ஒரு ஞான உதயம் நீங்க வெளில போனா எல்லாம் ஞாபகம் வருது. எல்லாம் புதுசா காங்கிரஸ் இப்படி காங்கிரஸ் அப்படி எங்க அப்பவே தெரியும். எங்க தயவுல காங்கிரஸ் வந்து இங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்படின்லாம் பேசினார் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. அவர் அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்ல ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர், ரொம்ப ஒரு படிச்ச ஒரு சூப்பரான ஆளு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஆள் எல்லாம் சூப்பர்ப்பா, எல்லாம் கருத்தா பேசுறாரு, பாயிண்டா பேசுறாரு, எல்லாமே சூப்பர்ப்பா. சட்டையில இருக்கிற தாமரையை மட்டும் கழட்டி வச்சுட்டாப்லன்னா ஆள் சூப்பரா இருப்பாப்ல. 29 பாஜக திரும்ப வரவே வராதுன்னு ஒருவேளை அண்ணாமலை அவர்களே நம்புறாரோ என்னமோ தெரியல. கலர்கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் போழி சார். இன்னைக்கு குன்னம்ல வந்து திமுக விசிக அவங்களுக்கிடையே வந்து பெரிய மோதல் நடந்திருக்கு சார். பயங்கரமா அடித்தடிலாம் நடந்திருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அதே அளவுதான். பறந்து வந்து கீழே விழுந்திருக்கு. பறந்து வந்து விழுந்தவன சட்டையோட பிடிச்சி போலீஸுக்கு அப்புறம் அடிச்சது பாத்தீங்களா? நகமும் தோழுமா இருந்த திமுக விசிக வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போட்டு ட்ரெண்டிங் பண்ணிருக்காங்க. அதுவும் பறந்து வந்து விழுந்தார்ல சார், அவர் தான் பயங்கர ட்ரெண்டிங் இன்னைக்கு. என்னன்னா ஆர் ஆசா அவர் வந்து ஒரு விசிக எதிராக ஒரு பதிவு போட்டார், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டார்ல சார். அந்த பதிவு வந்து அதாவது ஆர் ஆசாவை வந்து ஆனந்தன் அப்படின்ற விசிகால இருந்து ஆனந்தன் ஒருத்தர் வந்து விமர்சித்து பேசியிருந்தாரு. அவருக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறதுக்காக திமுக வந்தாங்க, ஒரு மறியல் போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம், வந்தாங்க. அதே மாதிரி ஆர் ஆசா போட்ட பதிவுக்கு விசிகா வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவங்க போராட்டம் பண்ண வந்தாங்க. 2 பேரும் அட் அ டைமில் வரீங்க, யாருக்கும் பெர்மிஷன் கிடையாது, எல்லாம் போங்க அப்படின்னு அந்த தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க. மோதல் அடிச்சிருக்கு. பயங்கரமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வந்துருன்றதுனால அங்கே ப்ரொடெக்ஷன் இப்போ பயங்கரமாக போட்டிருக்காங்க சார். ஆர் ஆசா அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேச்சை பேசினதுக்கு அப்புறமா, ரொம்ப தரைக்குறைவான ஒரு விஷயங்களை பற்றி போட்டதுக்கு அப்புறமா அவருடைய ட்வீட் டெலீட் செய்யப்பட்டுச்சு. பட் ஆனால் அதுக்கு அவர் ஏதாவது மன்னிப்பு கேட்டாரா? இல்லை சார். இல்லை வந்துட்டு நீங்கள் பண்ணது பெரிய தவறு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு பகிரங்கமாக எங்களுடைய கட்சியினர் இவர் பேசிய எம்பி அவர்கள் பேசியதை வந்து நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது பதிவிட்டு இருந்தாரா? இல்லை இன்னைக்கு இந்த பிரச்சனை இப்போ நடந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, இப்போ இதை பற்றி வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சதை அந்த மாவட்டத்தை சேர்ந்த குன்னம் இருக்கிற அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க யாராவது வந்து மாவட்ட தலைவர்கள் யாராவது இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ண வேணாம்ப்பான்னு அந்த கட்சியினரை தவிர்த்தாங்களா? இல்லை சார். இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவது எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு அங்கே ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்படி வந்துட்டு ஒரு பழைய கூட்டணி கட்சியோடு இப்படி நம்ம சண்டை போடலாம்னு இதுவரைக்கும் வந்துட்டு முதல்வர் அவர்களாக முன்னாடி இருந்த ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து உதயநிதி அவர்களோ யாராவது கண்டிச்ச மாதிரி ஏதாவது விஷயம் இது வரைக்கும் வந்திருக்கா? இதுவரையும் வரல சார். அப்போ இது என்ன மாதிரி அரசியல்? நீங்கள் வந்துட்டு டீசன்ட் பாலிடிக்ஸ், தோழமை கட்சிகள் ரெண்டுமே அப்படின்னு சொல்லப்பட்ட கட்சிகள் ரெண்டுமே சொல்லப்பட்ட இல்லை சொல்கிறாங்கல்ல. இப்போ வரைக்கும் அவங்க தலைமை என்ன சொல்லுது? இப்போ வரைக்கும் இது வரைக்கும் பேசியதில் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க அங்கே போனாங்க, அங்கே நம்ம வந்து அங்கே போய் இது பண்ணுறாங்க, நம்மளும் சரி போயிட்டு வாங்கன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து இங்கேருந்து போனவங்க எல்லாருமே இன்றைக்கி அங்கே அமைச்சரவையில் இடம் வாங்கியிருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுறதை சிறப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க கூட நல்ல டச்சில் இருக்கிற மாதிரியே தன்னை காட்டிக்கொள்கிறாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் ட்விட்டரில் வந்துட்டு ட்வீட்டும் போடுறாரு, இந்த மாதிரி வாழ்த்துக்கள், நல்லா சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து உங்களுடைய கட்சியினர் இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளில் வந்துட்டு ஈடுபடும் போது இதை நீங்கள் எப்படி கண்டிக்க போகிறீங்க, எப்படி தவிர்க்க போகிறீங்க? அப்போது இது வந்து உங்களுடைய யூஸ்வலான டபுள் ஸ்டாண்டர்ட் கேமில் இதுவும் ஒன்று ஒத்துக்கலாமா? ஆமாம். ஒன்று வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி தாவேக்க வந்து ஆட்சி அமைக்கட்டும்னு சொன்னீங்க, சொல்லிட்டு பின்னால் போயிட்டு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்துனீங்க. அதே மாதிரி 6 மாதம் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் வரிசையாக ட்விட் வந்துட்டு 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வேலையை பார்ப்போம்னு கிட்டத்தட்ட சொல்லாமல் சொன்னாலும் வச்சுக்கோங்களேன். இப்போவே வந்து அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி. ஆனால் அவங்களால அதை பண்ண முடியாதுங்கிறது நிதர்சன உண்மை. அப்போது இதில் உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டை நாங்கள் எடுத்துக்கிறதா, இப்படியும் பேசுவீங்க அப்படியும் பேசுவீங்க அப்படின்னு? இல்லை இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கிடையாதுங்க, அவங்க வந்து நம்மளுடைய தோழமை கட்சி, நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் தான், நம்மளுடைய தயவுல தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு முந்தானத்து நீங்கள் பேசுவீங்க, இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் நடக்கும்,
அந்த போராட்டத்தில் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறத நீங்கள் விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க. அப்போ வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி இந்த உங்களுடைய நோக்கம் என்ன, இதில் உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது தான் இங்கே நம்ம கேட்குற முக்கியமான கேள்வி. அடுத்து வந்து நேத்து சார் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு வந்து தாவேகாவினரே சிலர் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ட்விட்டர்லாம் நிறைய விஷயம் ஏன் வந்து இவரை போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சு. ஏன்னா தாவேகா வந்து பிரச்சாரம் பண்ணும்போதும் சரி, அவர் வேற வேற இடத்துக்கு சென்னைக்குள்ளே போகும்போது சரி, பெர்மிஷன் வந்து கொடுக்கப்படல, அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சம் லேட்டாக 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட திமுக ஆள் தான் அவரோட ரெப்ரசன்டேஷன் தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டது அந்த டைமில். ஸோ அதை வந்து முன்னாள் காவல் ஆணையர்னே சொல்லலாம். தேர்தல் ஆணையம் வந்து மாற்றினாங்க அவரை. அதுக்கப்புறம் திருப்பி கரெக்டாக எல்லாம் போச்சு. இப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக அவரை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, ரொம்ப பேசிக்கான விஷயம். விஜய் அவர்களுக்கு இது கூட தெரியாதா? முதல்வர் வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, சவுக்கு சங்கருங்கிற ஒருத்தர் மேஜரா இந்த அருண் ஐபிஎஸ் பத்தி ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. சவுக்கு சங்கர் அவர்களை வந்து இவ்வளவு அராஜகப்படுத்தி இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அவரை ரிலீஸ் பண்ணணும், அவரை வந்து இப்படிலாம் பிடிச்சி வச்சிருக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு நினைச்ச இந்த தாவேக அரசும் முதல்வர் விஜய் அவர்களும், இதுக்கு பின்னால திமுகவுக்கு ரொம்ப உதவியா இருந்தவர் மிஸ்டர் அருண் அவர்கள் அப்படிங்கிறது கூட வந்து தெரிஞ்சுக்காம இருப்பாங்களா? இல்ல கண்டிப்பா தெரியும். அப்ப அதையும் மீறி அவங்க கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல என்ன இன்டென்ஷன் இருக்குன்றதை யோசிக்கணும். அப்போ அது இல்லை ஒன்றால் யோசிக்க முடியலையா, நமக்கு தெரியலையா, வெயிட் பண்ணியாவது பார்க்கணும். அப்படிலாம் அவசரப்படக்கூடாதுங்க. நமக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப 100% ஒரு தனிப்பட்ட நபரும் சந்தோஷப்படும் வகையில், அவங்களுக்கு ரொம்ப அரசியல் ஆழமே இல்லாமல் இருந்தாலும் புரியும் வகையில் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படணும் அப்படின்னா அது அரசியல் கிடையாது. சில நடவடிக்கைகள் உங்களுக்கு புரியலாம், சில இது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கலாம், சிலது உங்களுக்கு பிடிக்காமையும் போகலாம், புரியாமையும் போகலாம். அதுதான் அரசியல். அப்போ அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். எனக்கும் இதோடைய என்ன அர்த்தங்கிறது புரியல. பட் இதில் ஏதோ ஒன்று இருக்கும் தான் நினைக்கிறேன். பட் ஹீ வில் நோ தட் ஹூ ஹீஸ் மிஸ்டர் அருண் ஐபிஎஸ். அருண் ஐபிஎஸ் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய் அப்படின்னு அவங்க நினைக்கணும். இல்லை அப்படின்னா அது ஆமாம் எனக்கு தெரியும், பட் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து அவரை நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து அப்படி ஒரு இடத்துல போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுலேயே நமக்கு வந்து அதில் ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கு போலயே. அவரை மற்ற துறையெல்லாம் விட்டுட்டு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அவரை தூக்கி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அப்போ என்ன முள்ளால் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா என்ன தெரியல. அது ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்க. சும்மா நம்ம உடனே நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது அவங்க யோசிக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதுவும் தாவேக அரசு மீது வந்துட்டு எனக்கு இருக்கிற அடிப்படை நம்பிக்கை என்ன அப்படின்னா அவங்க யோசிக்காமல் முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. தவறான முடிவுகளாகவோ இல்லை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத முடிவுகளாகவோ சில நேரங்களில் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி முடிவுகளை உடனடியாக மாற்றிக்கொள்றாங்க. அது கட்சியுடைய பெயர் மாற்றமாக அந்த இக்கு விட்டதை வந்துட்டு எல்லாரும் சொல்லும்போது உடனடியாக இக்க வச்சதுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயுமே இந்த ஒரு துண்டு என்னங்க பின்னாடி போட்டிருக்கீங்க, இது என்னங்க கஷ்டமு, இது வந்து எனக்கு புரியவே இல்லைங்க, இது இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அது என்னங்க அந்த டவல் அப்படி என்னங்க தூக்கி அடிங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்ன உடனே தூக்கி அடிக்கிறாரு. ரத்தன் பண்டிட் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்துட்டு கேன்சல் பண்ணி இல்லைங்க அவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் பொசிஷன் வந்து அவரை ரிமூவ் பண்ணுறாரு. இதெல்லாம் வித்தின் டே நடக்குது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு இந்த விஷயத்தையும் ரொம்ப தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாங்க. மேபி அதை அவங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு அதில் எந்த ஒரு தவறோ இல்லை வந்து இதில் வந்து விஜய் அவர்கள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படி நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க. அவங்களும் நிஜமாவே தாவேகாவினரா இல்லை வந்து ட்விட்டரில் வந்துட்டு இந்த ஸ்லீப்பர் செல் ஆய்வுன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்தாலுமே நிஜமானவர்களாக இருந்தாலுமே கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது இதில் ஏதோ ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். சில விஷயம் சொல்லியிருந்தாங்க சார், அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளுமே எதிர்கட்சிகளாக இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட கொஞ்சம் பெருசாக, இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்போது சரி, சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது அது பெருசாக அவங்க வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னும் போது அருண் ஐபிஎஸ் மாதிரி ஒரு ஆள் நம்மக்கிட்ட இருக்காரு அப்படின்னா போலீஸ் எல்லாருமே கொஞ்சம் கண்ட்ரோலாக வைக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட அவரை போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசினாங்க. இல்லை அவருக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் சொல்கிறது போல் வந்துட்டு டிஎம்கேல ரொம்ப பெரிய டைஸ் இருக்குது அப்படின்னா அவரை வச்சே வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க ஈஸியாக இவங்க எடுக்க முடியும். இன்னையிலேருந்து நீங்கள் இந்த தாவேக அரசுக்கு தூய்மையா நேர்மையா அந்த அரசுக்காக ஒர்க் பண்ணீங்க, அப்போ அந்த அரசியல் கட்சிக்காக ஒர்க் பண்ணீங்க, இப்போ இந்த அரசுக்காக ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் அங்கே இருக்கிற உங்களுடைய இன்டெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட லஞ்ச ஒழிப்பு துறையில் அவருடைய இன்டெலை மிகப்பெரிய லெவலில் இப்போ யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய பேச்சுவார்த்தை உட்காந்து நடந்திருக்கலாம். மிஸ்டர் அருண் அவர்களே உங்களை வந்து நாங்கள் வெளியே உட்கார வைக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குது, காத்திருப்பு பட்டியலேருந்து தூக்கி அடிக்கலாம், இல்லை அதிலே உட்கார வைக்கலான்னு. இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களை காத்திருப்பு பட்டியல் இந்த மாதிரி போடுறது ஓகேவா,
இல்லை வந்து நீங்கள் இந்த தாவேக அரசுக்கு ரொம்ப நேர்மையாக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச திமுக பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறையில் உங்களை போடுறேன், ம். உங்களுக்கு நிறைய டேட்டா தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன், இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மாஸ் காட்டுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே அப்படின்னு கூட இருக்கலாம். Okay. தெரியாது, நமக்கு தெரியாது. பட் தேர் இஸ் சம்திங், தே ஆர் நாட் தட் ஃபூல்ஸ். டிவிகே கவர்மெண்ட் இஸ் நாட் அ ஃபூல் கவர்மெண்ட் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஓகே சார். விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு டெல்லிக்கு போகிறாரு சார். அங்கே 2 நாள் பயணமாக அங்கே தங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரதமர் மோடியாக இருக்கட்டும், ஜனாதிபதி அவர்கள், துணை ஜனாதிபதி இவர்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி இல்லை சார், தாவேகா கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு வந்துச்சா காங்கிரஸ்? அப்புறம் மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே சந்திச்சுட்டு வரதா சொல்றாங்க சார். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து சில உள்துறை அமைச்சர்களையும் பார்க்கறதா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சார். தொழில்துறை அமைச்சர்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஃபாரின், ஃப்ரான்ஸ் அந்த மாதிரிலாம் எங்கேயாவது போயிட்டு ஒன்றுமே பண்ணாமல் முதலீடுகளை உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற அதே கம்பெனியோட சின்னதாக புது அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுட்டு அப்படியே கிளம்பி வர அந்த மாதிரி வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள்லாம் கிடையாது. இது இல்ல இல்ல, அரசு பணத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஒழுங்காக போயிட்டு வேலையை பார்த்து வந்துடுறது. ரைட்டு. அந்த குடும்பம், குட்டி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரையும் கூப்பிட்டு போகிறது மறுபடியும் அவர் மட்டும் தான் சார் போகிறார். ரைட், சரி. சார், அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் முன்னாள் தலைவர், அவர் வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சிபிஎஸ்சி வந்து இப்போ இருக்கிற கல்வி ஆண்டு இருக்குல்ல சார், இப்போ அகாடமிக் இயரில் வந்து 3ஆம் மொழியை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலி சொல்லியிருந்தது வந்து 2029-30 இந்த அகாடமிக் இயரில் 3ஆம் மொழி கண்டிப்பாக கொண்டு வரப்படும், அது 8வது வகுப்புல வரையும் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த இதை வந்து இப்போவே கொண்டு வராங்க, இது வந்து தவறானது, மாணவர்களையும் பெற்றோர்களையும் வந்து அதிர்ச்சி ஆக்கியிருக்குது, ஸோ இதை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த அண்ணாமலை? காங்கிரஸ் அண்ணாமலையா? இல்லை சார், பாஜக முன்னாள் தலைவர். என்ன ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது இன்னைக்கு. எந்த காங்கிரஸ்னு தெரியல, எந்த அண்ணாமலைன்னு தெரியல, எல்லாருமே ஒரு மாதிரி ஆப்போசிட் டிரெக்ஷன்ல போற மாதிரியே இருக்குது. ஒன்றும் புரியல. என்ன அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் பெரிய அதிருப்தின்ற சொல்றாங்களே பாஜகவில், அவரை வந்து பதவியிலேருந்து தூக்குனதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு இது, அதில் ஒருவேளை இதான் டைம்னு வந்துட்டு பிஜேபியிலேருந்து அவர் கிளம்பி வருவதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கிறதுக்கு திட்டமிடுறாரோ தெரியல சார். அதான் என்ன எதிராக பேசியிருக்காரு, அதே அதிர்ச்சியாக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. ஒரு சின்ன ஒரு வலியுறுத்தல், சின்ன ஒரு 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 கோரிக்கை, ஒரு அறிவுறுத்தல் அப்படி எடுத்துக்கலாமா இதை? இல்லை வந்துட்டு இல்லை இது மிகப்பெரிய தவறுன்னு கண்டனம் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா குழந்தைங்களோட எதிர்காலம் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திணிக்கக்கூடாது இதை, மெல்ல மெல்ல நீங்கள் 2029 சொன்னீங்கல்ல, அப்போ வந்து அகாடமிக் இயரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 29 பாஜக திரும்ப வரவே வராதுன்னு ஒருவேளை அண்ணாமலை அவர்களே நம்புறாரோ என்னமோ தெரியல. ஸோ அதனால் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் லைட்டாக எல்லாருடைய ரேடாரில் வந்து போகிறாரு. இவர் என்ன பண்ண போகிறாரு. தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில், நம்ம உள்ளூர் கட்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம காளியம்மாள் அவர்கள் என்டிகேலேருந்து அவங்க மீது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, கட்சியை விட்டு தாவ போகிறாங்களா, அதுவா இங்கே போகிறாங்களா, அங்கே போகிறாங்களான்னு. காளியம்மாள் அவர்கள் ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் வந்து செட்டில்மெண்ட் லட்சியம், செட்டில் ஆகாமல் இருக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல லேர்னட் மேன், நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், ரொம்ப ஒரு படித்த ஒரு சூப்பரான ஆள் எல்லாம் சூப்பர்ப்பா, எல்லாம் கருத்தாக பேசுகிறாரு, பாயிண்டாக பேசுகிறாரு, எல்லாமே சூப்பர்ப்பா. அந்த சட்டையில் இருக்கிற தாமரையை மட்டும் கழட்டி வச்சுட்டாப்லன்னா ஆள் சூப்பராக இருப்பாப்ல அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு இருந்திருக்கு. எல்லாமே நல்லா பேசுறாங்க. அது ஒன்று தாங்க செட் ஆகலை. அந்த ஒரு ஆரஞ்சு கலர் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு. ஒருவேளை அதுக்கான வேலை ஏதாவது அவர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும், பண்ணுறாருன்னு நான் சொல்லலை, எனக்கு தெரியல. அது மாதிரி அதனால் ஒரு பக்கம் திமுக அதிமுகவுடைய கூட்டணியவே காட்டிக்காமல் இருந்தவங்க இன்னைக்கு விசிகாவோட சண்டை போடுறாங்க, விசிகாவை போட்டு குமுறுன்னு குமுறுறாங்க. இல்லை நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தியாரா, இலை என்னையா அது அப்படின்ற மாதிரி வந்து ஏமாத்து வேலை. இப்போ யார் கூட இருக்கியா, ஓகே, நீ வெளியே போன அடுத்த செகண்ட் உன்னை பற்றி நான் என்ன வேணா பேசுவேன், உன்னை எப்படி வேணா பேசுவேன், அரசியல் என்ன பார்த்தா நீ கற்றுக்கணும், அரசியல்னா இப்படி தான், இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற ஒரு கும்பல் இருக்குது. இப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா காங்கிரஸ் வெளியே போனோடனே துரோகின்னாங்க. ஆமாம், சரி ஓகே, காங்கிரஸ் துரோகின்னு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோ இல்லை முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இளைஞர் அணியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாத்து கட்சின்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியும்னா அப்போ என்ன பண்ணுறீங்க, ஏமாற அவங்களும் ஏமாத்துறாங்க, நல்லா இருக்குதுன்னு ஜாலியாக ஏமாந்துட்டு இருந்தீங்க. நீங்கள் யார், நீங்கள்
நீங்க ஏமாந்துக்கிட்டு இருந்தீங்க. ஓ அப்பா ஐயோ நல்ல கதை. இப்போ இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு அதோட சேர்த்து காங்கிரஸை பற்றி பேசும்போது பாஜக எப்படிடா இவ்வளோ தடவை ஜெயிக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போதான் தெரியுது பாஜக ஜெயிக்கல, காங்கிரஸ் பாஜகவை ஜெயிக்க விட்டுட்டு இருந்திருக்குது இத்தனை நாளா. இப்போ இதெல்லாம் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞான உதயம் நீங்க கூட்டிலேருந்து வெளில போனோன்னே எல்லாம் ஞாபகம் வருது. எல்லாம் புதுசாக காங்கிரஸ் இப்படி காங்கிரஸ் அப்படி எங்க அப்பவே தெரியும், எங்க தயவுல காங்கிரஸ் வந்து இங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்படின்லாம் பேசினார் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அவர். அப்போ அந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்கிற இடத்துல அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பாஜகவுக்கு உள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து அவருடைய அதிருப்திகளை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம எது கஷ்டப்பட்டுட்டு வெளியே வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிங்கன்றாங்க எல்லாருமே. என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லைன்றீங்க. சரி அது கூட ரைட்டு ஓகேன்னு வச்சுக்கோங்க. வாங்க நிறைய புதிய புதிய கட்சிகள்லாம் இருக்குது, அங்கே கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பொசிஷனை வாங்கிட்டு ஜபால்னு செட்டில் ஆகிடுங்க. சீக்கிரத்தில் நீங்களும் ஒரு எம்எல்ஏ ஆன மாதிரி இருக்கும், எம்பி ஆன மாதிரி இருக்கும். ஏதாவது அந்த மாதிரி எம்பிக்களுக்குலாம் வந்துட்டு 2029 நல்ல வாய்ப்புகள் இருக்குது தாவேக்காவில். ஏன்னா எல்லாரும் எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. இப்போ எம்பிக்கு ஆட்களை தேடுவாங்க 2029. இப்போ எம்பி கேண்டிடேட்டுக்கு வேணால் இவரெல்லாம் ட்ரை பண்ணலாங்கன்றது சொல்கிறேன். நான் அவர் போகணுன்னு நான் சொல்லலை, அட்வைஸும் கிடையாது. நமக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்கள். இவ்வளோ இப்படி இருக்குமோ, நடக்குமோ, நடக்கலாமோ அப்படி யோசிக்கிறேன். என்னுடைய யோசனைகளை சொல்கிறேன். ஓகே ஓகே. அப்புறம் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க சார். நேற்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு சில எதிர்ப்புகள் வந்திருக்கு. ஏன்னா மேனிஃபெஸ்டோவில் சொன்னது வேற, இப்போ செஞ்சது வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு சார். ஆக்சுவலி மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சார், 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களில் 50% தள்ளுபடி செய்யப்படும். இதுதான் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது. ஆனால் அவங்க வந்து நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தது என்ன அப்படின்னா சார், 50,000ன்றத ஒரு மார்க் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. 50,000 வரையும் பயிர்க்கடன் வாங்கியிருக்கவங்க அதுலேருந்து 50% வந்து தள்ளுபடி. அதாவது 50,000 வாங்கியிருந்தா 25,000 தள்ளுபடி. அதுக்கு மேலே ஒரு கேட்டகரியாக சொல்லியிருக்காங்க. 50,000லேருந்து 60,000 வாங்கியிருந்தாங்கன்னா 20,000 தள்ளுபடி. 60,000லேருந்து 70,000 வாங்கியிருந்தாங்கன்னா 15,000 தள்ளுபடி. 70,000லேருந்து 80,000 வாங்கியிருந்தாங்கன்னா 10,000 தள்ளுபடி. 80,000லேருந்து 9,000 வாங்கியிருந்தாங்கன்னா 5,000. 9,000லேருந்து 1,00,000 வாங்கியிருந்தாங்கன்னா 5,000 தள்ளுபடி. இந்த மாதிரி அமௌண்ட் ஏற 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 தள்ளுபடி கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக 5 ஏக்கர் தானே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுலேருந்து முற்றிலுமா தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% சொல்லுவீங்க. இப்போ வந்து 50,000ன்ற அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சார். விவசாயிகள்லேருந்து அது ஒரு சில பேர் போராட்டம் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்வீட்டை போடும்போது தாவேகா தரப்பு என்ன சொல்லி போட்டிருக்காங்க, என்னன்னு கரெக்டான அவங்களுடைய வேர்ட்ஸ் என்ன, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணப்போ சிஎம்ஓ தமிழ்நாடுன்ற பேஜில் சார் முதல்வர் அவர்கள் இதை சொல்லும்போது என்ன சொல்லி போட்டிருக்காரு இதை பற்றின்ற ஐடியா இருக்கு? செய்தி வெளியீடுல கீழே இருக்கும்ல சார், ஒரு கான்டாக்ட்ஸ் மாதிரி, அது கூட சொல்லுங்க. கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பு. ரைட்டு. உள்ள முக்கியமான வரிகள் என்ன போட்டிருக்கு? இல்லை வந்து விரைவில் இன்னும் அதிகரிக்கப்படும், இது ஆரம்பமே அப்படி எது போட்டிருக்கா, இல்லை இதுதான் கடைசி இதற்கு மேல் இருக்காது அப்படின்னு ஏதாவது போட்டிருக்கா? எதுவும் போடல சார் அப்படி. ஸோ அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்று சொல்லியிருக்கீங்க ஆனால் அது அளவுக்கு இப்போ செய்யலை, கம்மியாக தான் செஞ்சுருக்கீங்க. அப்போ செஞ்சுட்டு இன்னும் நிறைய நீங்கள் அடுத்த தடவை செய்வீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு திரும்பவும் கொஞ்சம் தள்ளுபடின்னு சொல்லுவீங்க, நாங்கள் எடுத்துக்கலாமா? இல்லை வந்து இதுதான் முதலும் கடைசியுமானது அப்படி எதுவும் போடல, அப்படியாவது போடணும். ரெண்டு மாதிரியுமே போடலன்னா இட் இஸ் அ டிபேட்டட் மேட்டர். பிகாஸ் நீங்கள் சொல்கிறதுபடி பார்க்கும்போது அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத ஒரு 10-20% வந்துட்டு இப்போ நான் முடிக்கிறதா என்னுடைய வேலை, மிச்சத்தை வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று சொல்லணும். இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்போ அது இல்லையா, இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல. ஸோ 2 விதமாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஒன்று அவங்க சொன்னதை கண்டிப்பாக செய்யலை, வேறு மாதிரி செய்கிறாங்க. ஆமாம். பட் இல்லை அப்படின்னா வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் வில் வெயிட் அண்ட் see how it goes. ஓகே சார்.